ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அன்பார்ந்த யூடியூப் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். என்ன ப்ரோ வழக்கமா வேற மாதிரி சொல்லுவீங்க, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் நான் சொல்லல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க பாஸ் சொன்னதுதான். அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். பாஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் போல நேத்து யூடியூப்ல வீடியோ பார்க்கலான்னு ஹோம் ஃபீட ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன். திடீர்னு குருஜி விஜயராகவன் வந்துட்டாரு. இதோ வந்துட்டேன். வெயில்ல வெளியே வந்துட்டு திரும்ப சேட்டை ஆரம்பிச்சிட்டாரு போல. திரும்ப அவரோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. சரின்ட்டு அப்படியே கீழே அடுத்தடுத்து வந்து பழைய வீடியோஸ்லாம் அவரோட வந்துச்சு. சரி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அது சார்ந்த ஞானத்தை பெற்று, ஆக்சுவலா இந்த வீடியோ ஆன்லைன் V3 டிவி இருக்குல்ல, அதுக்காக இவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆப்ல வீடியோ பார்த்து ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மக்கள்லாம் அதிக பணம் சம்பாதிச்சாங்களோ இல்லையோ, அதிக துன்பத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. எதனாலனா அத்தனை மக்கள் இந்த மாதிரி போயிட்டு ஆன்லைன் V3 டிவியில் நாங்க ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் மேல வந்து கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு விஜயராகவன், உங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் விஜயராகவன் சொல்றப்ப, விஜயராகவன் வந்து ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு ஒரு டிராமாவை போட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மை V3 கன்னிஸ் இருக்கீங்களா, எனக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி அவரோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹா இப்ப வந்து ஒரு கம்பெனிக்காக இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அந்த கம்பெனியில இருந்து அவர் வந்து ஏமாத்தி இருக்காரு மக்களை. அப்ப இதே மாதிரி தானே நம்ம கிட்ட எல்லாம் வந்து பேசினாரு. இப்போ அந்த கம்பெனியில வந்து எப்படி பேசி வீடியோ போட்டிருக்காரோ இதே மாதிரி நம்ம நேர்லயும் சரி வீடியோலையும் சரி இந்த மாதிரிலாம் சொல்லி தானே நம்மளையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கம்பெனி மக்கள் போயிட்டு இந்த மாதிரி கேஸ் போட்ட மாதிரி நம்மளும் கேஸ் போற நிலைமை வந்துருமோ, இவங்க வந்து நம்மளையும் ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு தெரியல. இன்னும் வாழை வைத்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்க வாயில ஊத்துவாங்க பாலு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சதுரங்க வேட்டை படத்துல நிறைய மக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹாலில் உட்கார வச்சு மண்டை கழுவுவாங்களே, அதே மாதிரியே மை V3 ஆட்ஸ்க்காக மண்டை கழுவுறதுக்காக குருஜி விஜயராகவன் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுல இவர் என்னெல்லாம் சொல்றாருன்றத நீங்களே கேளுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? Wait a minute. Who are you? நல்லா இருக்கீங்களா? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? கை தட்ட வேண்டிய விஷயத்துக்கு கை தட்டினா பரவாயில்ல, இவனுங்க இந்த கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படின்ற மாதிரி அவர் எதை பேசினாலும் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அறை முழுவதும் பரவி இருக்க வேண்டிய ஆரோக்கியமான வார்த்தை நாம சொன்ன வார்த்தை நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம் இல்ல, இனி நல்லா இருப்போம். சரியா? நல்லா இருப்போம்ங்கிறது காசுல மட்டும் இல்ல, இனி ரொம்ப நல்லா இருப்போம் ஹெல்த்லயும். ஏன்னா அடுப்படி ஆரோக்கியம் தரும் ஆலயமாக மாறப்போகிறது மை V3 ஆட்சார். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சப்போஸ் விஜயராகவன் இப்படி சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்ப நான் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இங்க வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களா பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு வந்து சூப்பர் தலைவா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அடுப்படி ஆரோக்கியம் தரும் ஆலயமாக மாறப்போகிறது மை V3 ஆட்சார். அடுப்படி எந்த அடுப்படி வாயிலாக நோய்களை உருவாக்கினார்களோ அதே அடுப்படி வாயிலாக நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கிய புரட்சியை இன்றிலிருந்து செய்ய இருக்கிறது மை V3 ஆட்ஸ்.
ஏன் எல்லாரோட வீட்டுக்கு போயிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி தர போறீங்களா? சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தரல பயவுள்ள. ரசம் சாப்பிட்டுருப்போம் எல்லாரும், ரசம் தானே சாப்பிட்டோம். ஆனா ரசத்தை விஷமா சாப்பிட்டோம். அது 2 காரணம். ஒண்ணு பொடியில பிரச்சனை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம ரசம் நினைச்சு விஷத்தை சாப்பிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அந்த ரச பொடியெல்லாம் அந்த மாதிரி மைவி 3X ரச பொடி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன் அது மட்டும் பெஸ்ட்? போகர் மகான் சித்தரோட ஆத்மா இவரோட உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இவரே உட்காந்து ரசப்பொடியை அரைப்பாரோ, அரைச்சு மைவி 3X மக்களுக்கு ரசத்தை கிண்டி கொடுப்பாரோ? நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாத்தையும் சார் எடுத்துங்க சார், உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க சார். இதுல மொக்க காமெடி வேற ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ரசம் வந்து விஷ மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து அந்த ரசம் புடியாம, இன்னொன்னு வந்து அந்த ரசத்தை செய்யறவங்களாமா. அது 2 காரணம். ஒண்ணு பொடியில பிரச்சனை, இன்னொன்னு என் வாயால சொல்ல மாட்டேன். என்ன யாரா சொல்லுங்க அப்போ? வைக்கிறவங்க மனநிலை பொறுத்து சார். மனநிலை இல்ல, வைக்கிறவங்களே. ஜோக் இல்ல இல்லையா? இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிறைய லேடிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களும் வந்து அவங்க வீட்டுல ரசம் எல்லாம் வைப்பாங்கல்ல, இவர் வந்து அந்த மாதிரி ரசம் வந்து விஷ மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது பண்றவங்க தான் அப்படின்னு சொல்றப்ப, இந்த உட்காந்து இருக்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா, இவர் வந்து தன்னை தான் கலாய்க்கிறாரு அப்படின்னு கூட தெரியாம கை தட்டிட்டு இருக்கிறாங்க. வைக்கிறவங்க மனநிலை பொறுத்து சார். மனநிலை இல்ல, வைக்கிறவங்களே. முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியம் உணவிலிருந்து எப்போது வெளியே போனதோ அப்பொழுதுதான் கோயம்புத்தூர்ல தெருவுக்கு தெரு மிக பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல்கள் வந்துச்சு. சரி, ஓகே, முன்னோர்களோட உணவு முறை முடிந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மை அதிகப்படுத்துற மாத்திரை வித்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து தரமா இல்ல, அது வந்து எல்லாமே ஃபேக்கா இருக்கு, நீங்க வச்சிருக்க டாக்டர் சர்டிபிகேட்டே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உள்ள வச்சாங்க. இப்ப அன்னைக்கு நீங்க சொன்னதை இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அதான் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, நம்ம இருக்கவங்கள பேஷண்ட் ஆக்கி விட்டுருவோம், அவன் பேஷண்ட் ஆகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது தெரியாம ஆயுர்வேதிக் கேப்சூல், சத்து மாத்திரை, இம்யூனிட்டி அதிகப்படுத்துற மாத்திரைன்னு அவனுங்களை மண்டை கிழவி அதை வித்திருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தா ஆண்மை அதிகப்படுத்துற மாத்திரைன்னு தெரியாம இத்தனை நாள் அவங்களும் சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மைவி 3X யூசரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து இதே மாதிரி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அங்க வந்து எம்டி சக்தி ஆனந்தோ இல்ல விஜய் ராவனோ வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி தான் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. அவங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணது எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆண்மை அதிகப்படுத்துற மாத்திரைக்கும் சித்பா ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸே வந்து ஃபேக்கா தான் வச்சிருக்காங்க. இவர் வச்சிருக்க டாக்டர் சர்டிபிகேட்டே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு தான் உங்களை வந்து மண்டை கழுவி இருக்கிறாங்க. எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. மிடாஸுங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமா மாறுமா, அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிசினஸை தொட்டாலும் தங்கமா மாறும். சரி, ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இத்தனை நாள் உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் புரியாமல் இருக்கலாம், இப்போவாவது புரியுதா இல்லை இப்பவும் புரியலையா? என்னப்பா கணக்கு பாடம்லாம் நல்லா புரிஞ்சுதா? பால் பாண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழகம், இந்தியா, உலகம் முழுவதும் இன்னைக்கு டாப் 1 பிசினஸ் எதுன்னு கேட்டா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர். அந்த தொழில் தான் பெரிய வருமானம் தர தொழிலா மாறி இருக்குது. உலகத்திலேயே டாப் பிஸ்னஸ் வந்து ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா அத்தனை பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுறாங்க, எல்லாருமே உணவு முறையினால பாதிக்கப்பட்டு வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. மேக்ஸிமம் அத்தனை பேர் வந்து வர்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான்னு வைங்களேன், அப்போ கூட இந்த குருஜி விஜயராவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே அவன் வந்து காலையில சாப்பிட்ட ரசம் தான், அந்த வேற ஏதோ ரசப்பொடி போட்டு அவன் ரசத்தை கலந்து சாப்பிட்டதுனால அவனுக்கு வந்து வயிற்ற கலக்கிருச்சு வண்டியில போக போக, அதனால ஆப்போசிட்ல வர்றவன் வண்டி மேல வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. இனி நீங்க கிச்சனுக்குள்ள போனாலும் மைவி 3X இருக்கும், பாத்ரூம் போனாலும் மைவி 3X இருக்கும்,
பாத்ரூம் போனாலும் மைவி3 ஆட்ஸ் இருக்கும். கடைசியில இவரும் ஒத்துக்கிட்டாரா? அதாவது எங்க கம்பெனியோட ரசப்பொடி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயித்த கலக்கும், நீங்க பாத்ரூம் போனா கூட அதுலயும் எங்களோட பங்கு இருக்குடா அப்படின்னு சொல்ல வர்றாரு போல. நீங்க துவைக்க போனாலும் மைவி3 ஆட்ஸ் இருக்கும், நீங்க தூங்க போனாலும் மைவி3 ஆட்ஸ் இருக்கும். ஏன் தூங்கும் போது எல்லாரும் ஃப்ரீயா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி அசைவ விருந்தை சாப்பிட்டு அசையாமல் இருப்பதற்கான ஒரு திருநாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா அன்று அசைவம் சாப்பிடணும், அசையாமல் இருக்கணும். அப்படின்னா எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. டிவி ஆன் பண்ணணும். நீங்க நல்ல நல்ல படமா போடுவான். நம்ம சைக்காலஜி அப்படி தெரியும் தானே, காலையில இருந்து படமா ஓடும். அப்புறம் அப்படியே இன்னைக்கு தான் டிராஃபிக் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் பேர் வெளியே போக மாட்டாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைனாலே அசைவம் சாப்பிட்டு அசையாம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனா சொல்லணும்னா எந்த வேலையும் செய்யாம குண்டி கூட நவுத்தாம ஒரே இடத்துல உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மைவி3 ஆட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து அதிகமா சோம்பேறித்தனமானாங்கன்றதா என்னோட கருத்து. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து கொஞ்சம் அங்கிங்கன்னு போயிட்டு வேலை செய்யறவங்க கூட மைவி3 ஆட்ஸ்ல ஆட்ஸ் பார்த்தாலே காசு தர்றேன் அப்படின்னு சொல்றப்ப, ஓ உட்கார்ந்த இடத்துலயே வந்து நமக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைவி3 ஆட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடு பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பெரும்பாலோர் வந்து சோம்பேறித்தனமா ஆயிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓடிஎம்பி அடிக்கிறியே. அவரை கௌரவப்படுத்துவதற்காக இந்த இடத்துல நான் முன்னால் அவங்களை அழைக்கிறேன். ஸோ சீனியர் டைரக்டர்ஸ் கொஞ்சம் முன்னால் நில்லுங்க. எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போச்ச மாத்திர போறானுங்க. பா எங்கடா இருந்தானுங்க அவனுங்க? ஐயோ பா. இந்த MLM கம்பெனினாலே கோட் சூட் தான் போடுவாங்க போல. அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்துலயே அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்து நம்மளை வந்து ஒரு கெத்தா காமிச்ச ஒரு பணக்கார மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் நம்ம இந்த கம்பெனியில வந்து நல்லா சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கறவங்க மக்கள் வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட் சூட் போட்டு வந்து பேசுறாங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, என்னடா மாடு மேய்க்கிறவன்லாம் கோட் சூட் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஆசீர்வாதமும் மகான்களின் ஆசீர்வாதமும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறதுக்கு மகான்களின் ஆசீர்வாதமும். ஆஹா, போகர் மகான், நல்ல வேலை, போகர் மகானோட ஆசீர்வாதம் இருக்குது அந்த மாதிரி தான் சொன்னாரு. அதே இடத்துல போகர் மகான் சித்தரோட ஆத்மாவே எனக்குள்ளதாங்க இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், அங்க இருக்கவங்க பாதி பேர் கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா இதுலதான் இந்த இடத்துல தான் ஒரு டவுட். இந்த மாதிரி அதையும் நம்பிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஆஹோ, அப்ப இவ்வளவு நேரம் மைக்ல பேசிட்டு இருந்து விஜயராகவன் இல்லையா, இவருக்குள்ள இருந்த போகர் மகான் சித்தரோட ஆத்மாவா அப்படின்னு நினைச்சு ஆண் வாயை பிளந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி MLM கம்பெனியோட ஸ்பெஷல் டேலண்டே இதுதான். என்னன்னா பேசி பேசி மண்டை கழுவி அவங்களுக்கு உண்டான ஆளா அவங்களை வந்து மாத்திடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி அவங்களை வந்து மாத்தி விட்டுருவாங்க பேசியே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் தெளிவா இருக்கான்னு வச்சுக்கலாம், அவனை கூட பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி மைவி3 ஆட்ஸ் நல்ல கம்பெனி தான்ப்பா அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்ற மாதிரி இவங்க வந்து பேசி பேசி மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவங்க மாத்தி வச்சிருக்கிறதுனாலதான் யூடியூபர்ஸ் நாங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து தப்பா தெரியுது. இப்போ வந்து கமெண்ட்ல கதறாங்கல்ல, மைவி3 ஆட்ஸ் வாழ்க வாழ வைத்து வாழ்ன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த குருஜி விஜயராகவன் ஆகட்டும், MD சத்யானந்தன் ஆகட்டும், இல்ல வந்து இப்போ ஒருத்தவங்களை புதுசா வந்து ஒருத்தவங்களை சேர்த்து விடுறாங்களே, அந்த சேர்த்து விடுறவன் வந்து வாய் வார்த்தை சொல்லி என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவான்ல, அவங்க பேசின பேச்சு தான் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ரோபோட் மாதிரி வச்சிருக்குது. இப்போ வந்து நாங்க யூடியூபர்ஸ் நியூஸ் சேனல்ஸ்ல எவ்வளவுதான் மைவி3 ஆட்ஸை பத்தி சொன்னாலும் அவங்க கண்ணுக்கு வந்து அது தப்பா தான் தெரியும். குருஜி விஜயராகவன் அண்ட் வந்து MD சத்யானந்தன் அவங்கள மாதிரி ஆளு வந்து என்ன சொன்னாலும் கரெக்டா தான் தெரியும். இப்ப நான் அடிச்சு சொல்றேன், அந்த குருஜி விஜயராகவன் MD சத்யானந்தன் இருக்காங்களா, இவங்க வந்து என்ன சொன்னாலும் இந்த மைவி3 ஆட்ஸ் மக்கள் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்களை மாத்தி வச்சிருக்காங்க. உசுர கொடுப்போம்ல, கேட்டல பார்த்தல. చిట్టి కాస్త టీవీ పెట్టి పడే నాయనా. అమ్మా పడే అంటే వాడు పడేస్తాడమ్మా. టీవీ ఆన్ చేయని వాడికి వివరంగా చెప్పాలి. ஸோ இனிமேல் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களா பார்த்து திரும்பினாதான் உண்டு. நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சேர்ந்தவங்க இதுல இருந்து வெளியே வர்றது வராது வந்து உங்க இஷ்டம். நான் வந்து பல வீடியோவில் சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து எங்களை யாருனாலையும் திருத்த முடியாது அப்படின்னா என்னாலையும் திருத்த முடியாது, அது வந்து உங்களோட இஷ்டம். ஆனால் இது வரைக்கும் மைவி3 ஆட்ஸ்ல வந்து சேராமல் இருப்பீங்களா, அவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது வந்து மைவி3 ஆட்ஸ்ல சேரு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனை புடனையிலே அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருங்க. தயவு செஞ்சு நீங்க மைவி3 ஆட்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி
மூடிட்டு போடா. ப்ரோ 2026 வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி மைவி3 ஆட்ஸ் தான் அப்படின்னு MD சக்தியானந்தன் சொன்னாலும் இந்த மைவி3 தற்குறிஸ் இருக்காங்களா, நீங்க வந்து எவ்வளவுதான் வீடியோ போட்டாலும் இவங்க கமெண்ட்ல வந்து மைவி3 ஆட்ஸ்க்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மைவி3 ஆட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறது கன்ஃபார்ம் ப்ரோ. அவங்க வந்து இழுத்து மூடி போக தான் போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேர் அது மாதிரி நினைக்கிறீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.